மரணமே உன் கூறங்கே, உனக்கு கூறு இருக்கா கொஞ்சமாச்சு? பாதாளமே உன் ஜெயம் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இங்கே பவுல் கேட்டதுக்கு காரணம் எபிரேயர் 2:14 எடுங்க. 2:14 மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். அல்லேலூயா. என்ன? மரணத்திற்கு அதிகாரியான 2 பேதுரு எபிரேயர் வந்து எங்கே இருக்குது? யோவானுக்கு பக்கத்தில் இருக்குது. 22:14 அல்லேலூயா. எடுத்தாச்சா? எபிரேயர் 2:14 எபிரேயர் 2:14 2ஆம் அதிகாரம். மரணத்துக்கு அதிகாரியாகிய தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துள்ளவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படி ஆனார். அல்லேலூயா. தேவன் எப்படி ஆனார்? இதுல என்ன கவனமா கேட்கிறாங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாரு? மாம்சமும் இரத்தமும். நாம் போன வாரம் திருவிருந்து சாப்பிட்டோம். அதுக்கு வியாழக்கிழமை அந்த பந்திக்காக அவர் காத்திருந்தார். அந்த நாள் எப்போ வருதுன்னு கேட்டார். அப்படிலாம் நம்ம பார்த்தோம்ல. காரணம், தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் இயேசு என்ன பண்ணார்? கொடுக்கும்படிக்கு, அதை நீங்கள் நினைவு கூறும்படிக்கு. ஏன் அதை நினைவு கூறும்படிக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, மரணத்தை பார்த்து நீங்கள் சொல்லலாம், மரணமே உன் கூறங்கு, பாதாளமே உன் ஜெயமெங்கு. சரி பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்தார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்ததுக்கு காரணம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறனால, நீங்களும் நானும் மாம்சமும் இரத்தமுமாக இருக்கிறனால, அவரும் மாம்சமும் இரத்தமுமாக என்ன பண்ணாராம்? உடையவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் அப்படி இருந்தபடினால தான் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை அழிக்க வந்தார். அல்லேலூயா. எங்க மரணம் ஏற்பட்டது? ஏதேனில் மரணம் ஏற்பட்டது. எப்படி ஏதேனில் ஏற்பட்டது? ஆதாமும் அவர் விருட்சத்தின் கனியை புசித்து நீண்ட காலமாக ஜீவனோடு இந்த பூமியின் மனுபுத்திரர்களாக, இந்த பூமிக்கு அதிகாரிகளாக, இந்த பூமிக்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதிகாரிகளாக. வானங்கள் தேவனுடையவைகள், பூமி மனுபுத்திரனுக்குரியது. அப்போ இந்த பூமியானது மனுஷனுக்குரியது. அதனால் அந்த பூமியை ஆளும்படிக்கு, அதை ஆண்டு கொள்ளும்படிக்கு, அதை அனுபவிக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு ஜீவிய காலத்தை கொடுத்து, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து, ஜீவனுள்ள காலமெல்லாம் உனக்கு மரணம் இல்லை, இந்த பூமியிலே நீ நாளுக்கு நாள், அதாவது கோடா கோடியாய் வருஷமாய் இந்த பூமியிலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை இந்த மரணத்துக்கு அதிபதியாக வைத்தார். அல்லேலூயா. எதுக்கு அதிபதியாக வைத்தார்? மரணம் இவங்களை ஆண்டு கொள்ள முடியாது.